विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् सुलभः सुव्रतः सिद्धः छत्रतापनः न्यग्रोधोदुम्बरो स्वस्थः சாரூராந்திரவிஷூதனः. 101வது ஸ்லோகம். பகவானுடைய திவ்யமான நாமாக்கள். அதுல சுலபகாங்கிற நாமா பார்க்கணும். இதற்கு முன்னால சர்வஜ்ஞா சர்வதோமுகங்கிற நாமாக்களை பார்த்தோம். சர்வஜ்ஞா எல்லாமும் அறிந்தவர். எல்லாமும் அறிந்தவர்னா எல்லா மனுஷியாலும் எல்லா பிராணிகளும் அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான சகல பதார்த்தமும் அறியப்பட்டவர். அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நீங்க எது மனசுல நினைக்கிறீங்களோ மனசுல நினைக்கும் பொழுது அந்த மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் எல்லாம் ஒழிப்பவர் அவர். உங்க இதயத்திலே இருந்து கொண்டு உங்க எண்ணங்கள் வரும் பொழுது அந்த எண்ணங்களை உமக்கே காண்பிக்கிறவர் அவர்தான். ஆகையால் அந்த ஸ்வரூபம் அவருக்கு தெரியறதுங்கிறதுக்காக அவருக்கு மறைக்கப்பட்டதான பொருள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அபிப்பிராயத்தை சர்வன்னு பார்த்தோம். சர்வதோமுகா எல்லா விதமாகவும் எங்கேயும் இருந்துருக்கார் அப்படின்னு இந்த நாமாக்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் இவ்வளவு பெரியவரா இருந்துட்டு எல்லாமும் அறிந்து கொண்டு எல்லா விஷயத்திலையும் அவருக்கு தெரிஞ்சதா இருந்தால் அவரை பார்க்கறது ரொம்ப கஷ்டமோ, அவர் அடையிறது ரொம்ப கஷ்டமோ, அவர் அணுகிறதே ரொம்ப கஷ்டமோ இப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்படி இல்லை, அத்தியந்த சுலபம். இந்த நாமக்களை பீஷ்மாச்சாரியார் அனுபவிச்சு சொல்றேன். தான் எத்தனையோ நாள் அவரை தியானம் பண்ணி இருந்த போதிலும் நான் உங்களை பார்க்க முடியுமா வயசான காலத்துலன்னு கேட்ட சந்தர்ப்பத்துல மனசால நினைச்சார். அவர் நேரா கூட கேட்கல. ஆனா பகவான் என்ன பண்ணிவிட்டார் தெரியுமா? நான் அவருக்கு முன்னால வந்து நிக்கிறார். 1 மாத காலம் நின்றுட்டு இருக்கார் பகவானுக்கு முன்னால, கேட்டுட்டே இருக்கார். பிராணம் போற பரியந்தம் நான் நின்றுட்டே இருப்பேங்கிறார். பீஷ்மாச்சாரியர் என்னைக்கு பிராண தியாகம் பண்ணுவாரோ அது வரைக்கும் நிற்பேன். அந்த பிராண தியாக சந்தர்ப்பத்துல உங்களுக்கு எந்த உருவம் வேணுமோ தாங்க நினைத்தீங்களோ அந்த உருவத்தை கொடுக்க சித்தமாக இருக்கேன். இதை விட யாருக்கு அப்படிப்பட்டதான ஒரு சௌலபியம் அவருக்கு. அவரை அடைவதற்கு இது வேணும் அது வேணும்னு சொல்ல வேண்டாம். நிறைய காசெல்லாம் நீங்க செலவு பண்ண வேண்டாம். எது சாதாரணமாக பிரகிருதியில கிடைக்கிறதோ அது கொடுத்தா போறோம். புஷ்பங்கள்லாம் கிடைக்கிறது, காசை கொடுத்து வாங்க வேண்டாம். இலைகள்லாம் கிடைக்கிறது, அது கொடுக்கலாம். வெறும் தீர்த்தலம் பிருதிவியாத்மனே கந்தம் கல்பயாமி நமஹ பூர்மியவருக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லல. உங்க மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் தான் அவருக்கு வேணுமே தவிர பக்தி வேணுமே தவிர மற்ற பதார்த்தங்கள் அவர் என்னைக்கும் கேட்கல. அது இருந்தா போரும். அவ்வளவு சுலபமாக மனுஷியாளுக்கு சந்தோஷப்படுத்துறார். பக்தி கிராக்கியோகி தெய்வம். பக்தி மட்டும் இருந்தா போரும். அந்த பக்தி இருந்தா எதையும் நீங்க ஒண்ணும் இல்ல மனசனால இது கொடுத்தேன் நினைச்சா போறோம். பிரத்னை கல்பித மாசனம் இமஜனம் ஸ்நானம் திவ்யம்பரம். அழகான ரத்னத்தினால ஒரு ஆசனத்தை கொடுத்து கங்கை ஜலத்தை கொண்டு வந்து நான் அபிஷேகம் பண்றேன்னு மனசால் நினைச்சா போறோம். நீங்க அபிஷேகம் பண்ணினா என்ன பலமோ அந்த பலத்தை கொடுக்கிறாராம் ஒரு முன்னம். அது மாதிரி அந்த தெய்வங்கள்லாம் எப்படி இருக்கு? மனுஷாளுக்கு அதி சுலபமாக நல்ல வழியை அடையறதுக்கு வேண்டிய சாதனத்தை சொல்லிட்டு ஆயால் அவருக்கு சுலபா பத்திர புஷ்ப பலாதினி பக்தி மாத்திர சமர்ப்பிதை. ஒரு இலையா இருக்கட்டும், துளசி, தவனம், மருவம், இப்படிப்பட்டதான இலைகள் அதுவே போருமா அவருக்கு. இது வேணும் அது வேணும் சொல்லல. அதே போல எந்த புஷ்பம் கிடைக்கிறதோ அந்த புஷ்பம் பத்திர புஷ்ப பலாதிதி பக்தி மாத்திர சமர்ப்பிதை. பக்தியினால மட்டும் கொடுக்கப்பட்டதான இவைகள் தான் சுகேன லப்யதே. இது சுலபா, அதி சுலபமாக வர பூஜை
பண்ணலாம். அதி சுலபமாக அவருடைய பிரசாதத்தை நாம் அடையலாம். அதனால் அவருக்கு சுலபானது. பத்ரேஷு புஷ்பேஷு பலேஷு தோயேஷு அக்ரேதலப்தேஷு தரைவ தத்து பக்தே கலப்தே புருஷே புராடே முக்தியை கதம் ந கிரியதே பிரயத்னா அப்படின்னு விசேஷமாக கருட புராணத்துல பத்ரேஷு புஷ்பேஷு பலேஷு தோயேஷு இலைகளா இருந்தா இருக்க போறோம், புஷ்பங்கள் போறோம், பழங்கள் போறோம், தோயை வெறும் தீர்த்தம் இதுல எது இருந்தாலும் சரி, இப்படின்னு வேண்டாம். ஏதாவது ஒண்ணு இருந்தா வெறும் தீர்த்தம் இருந்தாலும் சரி. விலை கொடுத்து வாங்க வேண்டாம். இன்னைக்குதான் நம்ம தீர்த்தத்தை உட்பட விலை கொடுத்து வாங்குறோம் டவுன்ல. கிராமத்துல ஒண்ணுமே கிடையாது. பத்திரமாகட்டும், புஷ்பமாகட்டும், பலமாகட்டும் எல்லாம் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது. அதை கொடுத்தா போறோம். நீங்க அக்ரை தலப்தேஷு சதைவ தத்து பக்தியே கலப்தே புருஷே புராடே. அந்த புராண புருஷன் எதிராக தெரிகிறார் உங்க பக்தி தான். பக்தின்னு என்ன அர்த்தம்? எப்பொழுதும் அவரை நினைத்து கொண்டு சாபரானுரக்தி ஈஸ்வரே. அந்த பரமேஸ்வரன் இடத்துல ஒரு அனுரக்தி, ஒரு அனுபந்தம், அவரை விட்டு இருக்க முடியாது எனக்குரியதான எண்ணம் மனசுல இருந்தா போறோம். அப்படிப்பட்ட பக்தியே கலப்தே புருஷே புராடே அப்படி இருக்கும் பொழுது முக்தியை நக்ரிய கதம் நக்ரியதே பிரயத்னா. முக்தி அர்த்தம் ஏன் பிரயத்னம் பண்ண மாட்டேங்கிறேன்? அவ்வளவு சுலபமா அவரை அடையலாமே அப்படின்னு சொல்றது. அது விதமாக அவருக்கு என்ன பேரு? சுலபா சுஷ்டுலப்யா. கவலை இல்லாமலேயே சுலபமா அவரை அடைய முடியும். சுலபா. அதே சமயத்துல துர்லபான்னு வேற சொல்றது. சில இடத்துல சித்தத்துல நல்ல எண்ணம் இல்லாதவர்களால அடைய முடியாது. பக்தி இருந்தால் அவ்வளவு சுலபமா அடையலாம். அதான் தூரா சுதூரே ததிஹந்திகேச்ச பக்தியத்ரு அப்படின்னு ஸ்ருதியே சொல்றான். பக்தின்னு ஒண்ணு இருக்குமே, ஆனால் அதி சுலபமாக நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அதி சுலபமாக பகவானை அடையலாம். இதான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா அப்படின்னு பகவத்கீதையிலும் தரிசிச்சிருக்கார். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் சுலபா. ரெண்டு சுவ்ரதா. அடுத்தது பகவானுக்கு அழகான நாம சுவ்ரதா. சோபனம் விரதம் புங்தே. இதுதான் இல்ல, அவருக்கு எதை கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிக்கிறார். சாதாரணமாக நம்ம அது வேணும் இது வேணும்னு கேட்கல பகவான். ஒரு பக்தர் சுதாமான்னு பேரு, அவர் என்ன பண்ணார்? வந்து அவல கொடுத்தார். அந்த அவலானது எவ்வளவு சாதாரணமான ஒரு பதார்த்தம். அதை கொடுத்ததுமே ரொம்ப சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டாராம். ஏன்? அவருக்கே கிடையாதா? பகவானுக்கு அவளே கிடைக்காதா? அது இல்ல, அந்த பக்தியோட கொடுத்தார். பக்தி பூரிதமா இருக்கிறதுனால அந்த அவளையும் தான் வாங்கி உட்கொண்டு அவளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பிரசாதத்தை கொடுத்தார். அவர் இது வேணும் அது வேணும்னு கேட்கல. அந்த குதிரையில வரும் பொழுது பகவானை பார்க்கணும்னு வந்தாரே தவிர பகவானிடத்துல வந்து ஏதாவது பெறணுங்கிற எண்ணமே கிடையாது. அந்த ஆசை மாமி என்ன பண்ணினார்? பகவானை போய் பார்க்க பாராருன்னு எங்கேயோ வாங்கிட்டு வந்து அவளை அவருடைய தலைப்புல கட்டி வச்சார். பகவானை போய் பார்த்த மாத்திரத்தினால பகவான் அவர் ஒண்ணும் சொல்லல. நேரா இவர் தெருப்பொடியில வரார், வீட்டுக்குள்ள வரார். வீட்டுக்குள்ள வரும் பொழுதே ஓடி வராராம் பகவான். தன்னுடைய ஆசனத்தை எழுந்து ஓடி வந்து அவருக்கு காலெல்லாம் அலம்பி அதை தெரிஞ்ச புரோட்டனை போனது பிராமண பாதபம் சபா அப்படின்னு புரோட்டனை பண்ணிட்டு நேரம் அவரை கையை பிடிச்சுன்னு ஆயுதமே உட்கார்ந்து அதுக்கப்புறம் குருகுலத்துல நடந்த கதைகள்லாம் பேசிட்டே இருக்கார். இவரை பேச விடல, பகவானே பேசிட்டு இருக்கார். ஏன்னா இவரை பேச விட்டு இவருடைய தாரித்தியம் சொல்லிவிடுவாரோ, அவருடைய மனசுல எதுவும் சொல்லப்படாது. நம்ம பகவானிடத்துல எதையும் பிரார்த்தனை பண்ணப்படாது. நிஷ்காமமான ஒரு பக்தி பண்ணணும் எனக்குரியதான எண்ணத்துல வச்சிருக்கார் அவர். ஆகையால் இவரோட பேச மாட்டாருன்னு தெரியும். ஆனா விவகாரம் என்ன, அவரே நம்ம குருகுலத்தை அதை பண்ணினோம் இல்லையா, இதை பண்ணினோம் இல்லையா இப்படின்னு அவரோட பேச வச்சு அதுக்கப்புறம் என்னென்ன இவர் ஒன்றும் கொடுக்குற போல தெரியல. அவரே அந்த தலைப்புல இருக்கிறத பிரித்து அதை ஒரு பிடி சாப்பிட்டாரா, ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி இன்னொரு பிடி சாப்பிடணும்னு மாலுடைய தயார் வேண்டாம்னு சொல்லிட்டான். என்னன்னா இது கொலஸ்ட்ரால் வரும்டா. அதுக்கு ஒரு பிடி சாப்பிட்டாலே
இந்த ஜன்மா முழுக்க அவருக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கணும். உங்களை பார்த்த பிறகு மறுபடி பிறவி இல்லை அவருக்கு, இந்த ஐஸ்வர்யம் எப்படி கொடுக்கறது? ஆகையால் வேண்டாம் போங்க, இது ஒண்ணு சாப்பிடும், அப்படி சாப்பிட்டா போறோம். அந்த அளவுக்கு அந்த அவரிடத்துல அவ்வளவு அபிமானத்தோட நடத்தி கொடுத்த. கடைசியில சுதாமா கேட்கவே இல்லை எதையும், சந்தோஷமா ஆனந்த பூரிதமாக ஆஹா ஜன்மாலும் மறுபடியும் கிருஷ்ணனை பார்த்தேனே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை ஆத்துக்கு வந்துடுற. ஆத்துக்கு வந்து பார்த்தா முன்னால இருக்கிற குடிசை இருக்கிற இடத்துல பெரிய பங்களா இருக்கு. தங்க தட்டம் தங்க பாத்திரமும் எடுத்துட்டு ஆத்துக்காரி பட்டப்படவை கட்டுன்னு நிக்கிறாளாம், சர்வாபரணம் பொழுதுமா ஏதுன்னு எல்லாம் பகவத்தான். அப்படி அந்த அளவுக்கு கேட்காமலேயே கொடுத்தார். அதான் விரதம்னு பேர். விரதம்னா அழகாக சாதாரணமான பொருளை தான் எடுத்து உட்கொண்டார். சோபனம் விரதயதி பூந்தே இது சுரதா. அதுக்கப்புறம் போஜனா நிவர்த்ததே இதுவாகும் விரதா. விரதம் இன்னைக்கு நான் விரதம்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு சாப்பிடறது இல்லைன்னு அர்த்தம். சாப்பிடறதுக்கும் விரதம்னு பேரு, சாப்பிடாததுக்கும் விரதம்னு பேரு. சாப்பிடுறது விரதம் என்னன்னா இந்த 10 இது இல்லாம சாப்பிடுறது, இந்த மற்ற பதார்த்தங்கள்லாம் இல்லாம உப்பு எல்லாம் கலக்காம எது சாப்பிடுறீங்களோ அதுக்கு விரதம்னு பேரு. இது வெறும் அவலை சாப்பிடுறது, வெறும் சப்பாத்தி சாப்பிடுறது உப்பு போடாம, இப்படி எல்லாம் போடுறதுக்கு அன்னைக்கு விரதத்தை கொண்டு அது விரதம்னு பேரு. ஆனா விரதம்னா என்னன்னா எதையும் சாப்பிடாம இருக்கிறது ஒரு விரதம். அதான் சாதாரணமா எல்லாரும் பண்ணிட்டு இருக்க. அதே விதமா ஒண்ணுமே உட்கொள்ளாமலேயே இருந்தாரா ரொம்ப நாளைக்கு. எங்க நரநாராயண ஸ்வரூபமாக இருந்தார், தபசு பண்ணி கொண்டு பல வருஷங்கள் தபசு பண்ணிட்டே இருக்கார். நரநாராயண ரூபமா பத்ரகாசிரம கஷேத்திரத்துல இந்திரனுக்கே பயம் வந்துருதான். அடாடா இவ்வளவு தபஸ் பண்ணிட்டு இருக்காளே, இந்த தபசு அஸ்வமேத யாகத்தோட அதிகமா போயிடுமே, ஏனால் என்னுடைய இந்திர பதவிக்கே பங்கம் வருமேன்னு சொல்லிவிட்டு அவர் அனுப்பினார். அப்சரஸ் எல்லாம் அனுப்பினார்னு கதை வருது. ஆகையால் என்னன்னா அவளுடைய தபசு அவ்வளவு விசேஷம். அந்த தபசு காலத்துல எதையுமே சாப்பிடையா, அதனால அவருக்கு சுவ்ரதா. ரெண்டாவது அர்த்தம். முதல் அர்த்தமான உப்பில்லாதான சோபனமான பக்தி கிராக்கியமான பதார்த்தத்தை சாப்பிட்டதுனால அவருக்கு சுவ்ரதம்னு பேரு. விரதம் இருந்தார், அழகா விரதம் இருந்தார், எதையும் உட்கொள்ளாமலேயே இருந்தாருங்கிறதுக்காக சுவ்ரதா. இன்னொரு ஒரு அர்த்தம், விரதம்னு சொன்னா என்னன்னா நியமம்னு அர்த்தம். நான் வாழ்க்கையில ஒரு நியமம் வச்சுட்டு இருக்கேன். என்ன நியமம் அப்படின்னு கேட்டேன்னா, நான் சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி திஜயாஜதே அபயம் சர்வபூதேப்யா ததாம்யேதத் விரதம் மமா. வால்மீகி சொல்லியிருக்க. பகவானுக்கு ராமனுக்கு ஒரு விரதமா. என்ன விரதம்? உனக்கு சேர்ந்தவன் என்று ஒரு தரம் சொன்னா போறோம், மனசால நினைச்சா போறோம். சகதேவா ஒரே ஒரு தரம் தான், 100 தரம் சொல்ல வேண்டாம், ஒரு தரம் சொன்னா போறோம். சகதேவ பிரபன்னாய பகவானுக்கு பிரபத்தி பண்ணி நான் உனக்கு சேர்ந்தவனப்பா அப்படின்னு மனசுல நினைச்சலையானால் அபயம் சர்வபூதேப்யா, எந்த பிராணி நடத்தையும் அவர் பயப்பட வேண்டியதில்லை என் மேல. அபயம் சர்வபூதேப்யா ததாம்யேதத் விரதம் மம. அப்படி ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கேன். ஆகையால் தான் சுவ்ரதன். யுத்த காண்டத்துல ராமாயணத்துல 4 பேரோட வந்துட்டார் விபீஷணன். அண்ணாவை தியாகம் பண்ணி ஆகாசத்துல நிற்கிறார். ராமா நான் உனக்கு சேர்ந்தவன், உன் பக்கத்துக்கு சேர்ந்துக்கிறேன், உனக்கு தாசனா இருக்கேன்னு சொல்றார். அப்ப ராமன் என்ன பண்ணார்? ஒவ்வொருத்தரையும் கேட்டாரா. சுக்ரீவனை கேட்கிறார், மற்றவர்களை கேட்கிறார். எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சேர்த்துக்கப்படாதுன்னு சொல்றார். ஏன் சேர்த்துக்கப்படாதுன்னு சொல்றா? சத்ரு கஷேத்திரத்திலிருந்து வந்திருக்கான், சத்ருவனிடத்துல இருந்து வந்திருக்கான். ஆகையால் இவன் நமக்குள்ள பூந்துட்டு நம்ம ரகசியங்களை கொண்டு போய் மறுபடியும் அங்கேயே சொல்லிவிடுவானோங்கிற ராஜ தர்மம். அதை பேசினான். கடைசியில அனுமார் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்க. அனுமாரை கேட்டாரா. அனுமார் சொன்னார், உங்களுடைய அபிப்பிராயத்தை தவிர எங்களுடைய அபிப்பிராயம் ஏன் கேட்கிறேன்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா சீதாதேவி ஒண்ணு சொல்லியிருக்கா, லங்கையில இருக்கிறவாள்லே இந்த இவர் தான் விபீஷணன் தான் ரைட்டு, சீதாதேவி சொல்லியிருக்கா, அவ்வளவுதான். அக்கெல்லாம் அப்பவும் சேர்த்துக்கிறேன்னு சொல்லலை. சீதாதேவி நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்கா அப்படின்னு. கடைசியில ராமன் சொன்னா நான் சேத்தண்டாச்சுன்னு. சேத்தண்டாச்சுன்னு அதுக்கப்புறம் பட்டாபிஷேகமும் பண்ணிவிட்டேன்ட்டார். ராஜ்யம் இருந்தா பட்டாபிஷேகம் பண்றதுக்கு. இப்ப அயோத்தியா ராஜ்யமும் இல்ல. இந்த பக்கத்துல இங்க ஜெயிக்க போறாருங்கிறது இன்னும் தீர்மானமா இல்ல. ஜெயிக்க போற ஜெயிச்ச பிறகுதானே ராவண ராஜ்யம் வரும், லங்கா ராஜ்யம் வரும்.
அதோ அயோத்திய ராஜ்யமும் இல்லை, ஏன்னா இங்கிருந்து வெளியில வந்து விட்டார். எந்த தைரியத்துல கேட்டார் அப்படின்னார், எல்லா தைரியமும் உண்டுட்டார். ஏன்னா என்ன நம்பின வாளுக்கு ராஜ்யம் வராம எங்க இருக்கான், ராமனை நம்பினா எல்லாரும் கிடைக்கும், அதனால நிச்சயமா ராஜாபிஷேகம் பண்ணி விட்டார். அப்படி இல்லைன்னா லக்ஷ்மணன் கேட்கிறேன் எப்படின்னா, இல்லைன்னா சுக்ரீவன் இருந்துட்டே இருக்கான், நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க தயாரானா இருந்துட்டு இருக்கான், விவகாரம் என்ன அப்படின்னு அவ்வளவு விசேஷமா அந்த பக்தாவிடதான் தன்னை யார சரணாகதி பண்ணினாலோ, தன்னை யார் இது பண்ணினாலோ அவளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான ஒரு தைரியம் உள்ளவர். ஆகையால் தான் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அஹம் துவா சர்வ பாபேப்யோ மோட்சயிஷ்யாமி மா சுச்சா. நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லையே, ராமநாம சொன்னா போறோம், ராமனை ஸ்மரிச்சா போறோம், அப்படி எல்லாருக்கும் கொடுக்கிறேன்னு ஒரு அழகான விரதத்தை உள்ளவர். ஆகையால் சுவ்ரதா சோபனம் விரதயதே புங்தே போஜனான் நிவர்த்ததே இதுவா சுவ்ரதா. அதுக்கப்புறம் பகவான் பேர் சித்தா. நாம எல்லாரும் சித்தாள்னு சொல்லிட்டு இருக்கோம், அநேக சித்தி உள்ள மகர்ஷிகள்லயே சித்தாள்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நிஜமான சித்தர் யாரு, பகவான். அனன்யாதீன சித்தித்வாத், மோட்சம் எனக்கூடியதான ஞானம்ங்கிற 2 சித்தி அவரால்தான் வருது, வேற யாரும் கிடையாது. அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு சித்தி தன்னிடத்துல இருக்கார். சித்தியை பெற வேண்டியதில்லை, சித்தியை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியதான நிலையில தான் இருக்கார். யார் உபநிஷத்துகளை வாசிக்கிறாளோ, யார் குரு சேவை பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தினுடைய பலமான மோட்சமும் கொடுக்கிறார். மோட்சம் ஜனார்தனாத், முதல்ல ஞானத்தை கொடுக்கிறார். பிறகு அந்த ஞானத்தோட இருந்து கொண்டு அவளுக்கு பிராரப்த கர்ம வசமாக இந்த சரீரம் கீழே விழுந்தவரை விஜய கைவல்யம் கொடுக்கிறார். நம்ம எல்லாம் இப்ப உபநிஷத்தை அதே இது பகவன் நாமா வாசிச்சுட்டு இருக்கோம். மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாபங்களும் அகன்று போறது. பாப்பங்கள் போக போக மனசானது சுத்தமா கண்ணாடி மாதிரி ஆறுது. அந்த சுத்தமாக கண்ணாடி போல இருக்கக்கூடியதான மனசுல பின்னால இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவம் ஒழிக்கிறது. ஆத்ம தத்துவம் ஒழிச்சதுமே நமக்கு ஞானம் வருது. அந்த ஞானமானது என்ன பண்ணும், நம்மளுடைய சஞ்சித கர்மாக்களையும் நம்மளுடைய ஆகாமி கர்மாக்களையும் அழிக்கும். மூட்டை மூட்டையாக எத்தனையோ கோடி ஜென்மாக்கள்ல சேர்த்து வச்சதான சஞ்சித கர்மாக்கள்லாம் அழிஞ்சு போயிடும். இனிமேல நீங்க எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மா அவங்களோட ஒட்டாது. ஆனா இந்த சரீரத்தை எடுத்துன்ற இல்லையோ, எந்த கர்மானாலும் எடுத்தாலோ அந்த சரீரம் அந்த கர்மா மட்டும் இருக்கும். ஏன்னா தனியா வந்துருச்சு, அது பலத்தை கொடுக்க தொடங்கிடுச்சு. அந்த கர்மாக்கள் இருக்கும், அது எப்ப போகும்னு அனுபவிச்சு போகும். என்னைக்கு இந்த சரீரம் கீழே விழந்தோ அன்னைக்கு. அதுக்கப்புறம் என்ன, வித்யதே ஹிருதய கிரந்தை சித்தியந்தே சர்வ சம்சயா பிரியந்தே ஜாத்திய கர்மாணி தஸ்மின் ரெட்டே வராவரே அப்படின்னு எல்லா விதமான சிரமங்களும் போயிடும், அந்த சந்தேகங்கள்லாம் போயிடும். அப்ப இந்த குடம் உடஞ்சதுமே குடத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஆகாசம் ஆகாசத்தோட எப்படி ஒன்னா போயிடுதோ அதே விதமாக இங்கேயே இருக்கிற சைத்தன்யம் அங்க இருக்கிற சைத்தன்யத்தோட ஒன்னா போயிடுறது. அப்படிப்பட்டதான அழகான ஒரு சித்தி இவரால தான் கிடைக்கிறது. மற்ற சாதாரணமா அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈசித்தம் பசித்தம் அப்படிங்கிற ஒரு சித்திகள்லாம் இருக்கே, இதெல்லாம் சின்ன சின்ன சித்தி சுத்திர சித்திகள். நிஜமான சித்தியானது சித்தனா இருக்கிறவன் மோட்ச சித்தி. அந்த மோட்ச சித்தி ஞான சித்தி இது இவர் கொடுக்கிறார். ஆயால் அனன்யாதீன சித்தித்வாத் சித்தா, இன்னொருத்தனால பெறப்பட்டதான சித்தியில் அவருக்கு பைநேச்சர் அவருடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான சித்தியா இருக்கிறதுனால சித்தம் சுலப சுவத சித்தா சத்ருஜித் சத்ரு தாபனா. சத்ருஜித் சத்ருக்களை ஜெயிப்பவர். ஏன்னா அவளுடைய ஹிருதயத்துல இவர் தான் வேலை செய்கிறார். எல்லோருடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்கார். சர்வாளுடைய இதயத்திலையும் பரமாத்மா இருப்பாரையானால் இப்ப யார் ஜெயிப்பார்? ஒவ்வொருத்தருடைய புலன்களையும் மனசையும் கண்ட்ரோல் பண்றது இவர் தான். அதான் சொல்ற பகவத்கீதையில அவர் 2 பேருக்கு யுத்தம் நடக்கிற காலத்துல என்ன பண்ண, சங்கத்த பாஞ்சஜன்யம் கேஷா தேவதத்தம் தனஞ்சயா அப்படின்னு அத்தனை பேரும் சங்கநாதம் பண்ணினார். ஆனா இவர் மட்டும் ஒரு இது பண்ணார், பாஞ்சஜன்யம் கேஷா. பாஞ்சஜன்யம் எனக்கூடியதான சங்கத்தை ஊதினாரா. இப்ப பாஞ்சஜன்யம்னு என்ன அர்த்தம்? 5 பதார்த்தங்கள்னால உண்டாச்சு. சப்த ஸ்பர்ச ரூப ரசகந்தம் எனக்கூடிய
இருக்கக்கூடியதான 5 பதார்த்தங்களையும் அவர் சேர்த்து இனிமேல அந்த புலன்கள் அவளுக்கு வேலை செய்யாம பண்ணிவிட்டார். இந்த சங்கரான யார் கேட்டாலும் அவளுக்கெல்லாம் புலன்கள்லாம் இவர் அதீனமாகத்தான் இருக்குது. அப்ப இவன் எப்படி தான் ஜெயிப்பான்? விவகாரம் என்ன? அதான் சங்கத்தை ஊதியே ஊதிக்கிற சங்கத்தை நாதம் பண்ண காலத்திலேயே இவாளை எல்லாமும் கொன்னாச்சுங்கிறார் அர்ஜுனனுக்கு. நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். நிமித்த மாத்திரம் பவசவ்யசாஜன்னு, ஹே சவ்யசாஜன்னு நிமித்த மாத்திரம். நீ வெறுமன ஒரு சாக்கு கல்யாணில் 2 பம்பு போட்டா போல போட எல்லாரும் கீழ் விழுந்துருவா. ஏன்னா மயைவ ஏதே நிகதா பூர்வமேவா, நான் முன்னாலேயே கொண்டுவிட்டேன். இங்கே சரி வாழ கொண்டேன். நான் ஒன்னும் கொல்லடம்னு எனக்கு கத்திக்க விடாலாம் எழுதலாம் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. என்னுடைய மெத்தட் வேறு. சங்கநாதம் பண்ணினேன் இல்லையா, அன்னைக்கே போயிட்டா எல்லாருக்கும் நிக்கிறாள். என்ன வெறுமன ஒரு நின்று இருக்க, நீங்க ஒரு அடி போட்டப்ப கீழே வந்துருவாரா அப்படின்னு என்கரேஜ் பண்ணினார் அர்ஜுனனை. அந்த அளவுக்கு பக்கத்துல இருந்து அவருக்கு தைரியத்தை கொடுத்து, ஏன்னா மனுஷனுக்கு வேண்டியது தைரியம். என்னால முடியுமா அப்படின்னா எந்த காரியமும் முடியாது. முடியும்னு ஆரம்பிங்க. பகவானுடைய வசதி பின்னால் இருக்க கௌரவம் உங்களுக்கு இருக்கவே இருக்கு. ஈஸ்வரானுகிரகம் ஒரு நாளும் போகாத மனுஷனுக்கு யார் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. முயற்சியானது இருந்ததையினால் எல்லா காரியமும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். அப்படி பகவான் சத்ருக்களை எப்பொழுதும் ஜெயிப்பார். பகவானுக்கு சத்ருக்களை இல்லையே. நமே மித்ரா நமே சத்ரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்குதான் மித்ரா சத்ருக்கள் ஒண்ணுமே கிடையாதுங்கிறாளே, அவன் சத்ருஜித்துங்கிறாள. பகவானுக்கு சத்ருக்கள் யாரும் கிடையாது. ஆனா பக்தாளுக்கு சத்ருக்கள் இருக்க பார்த்தல, அவளை விட மாட்டான். தன்னை யாராவது நீ பகவான் இல்லேன்னு சொன்னாலோ அது இல்லைன்னு சொன்னாலோ கோச்சுக்க மாட்டாராம் பகவான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, பகவத் பக்தாளை யாராவது சொன்னாலேயானால் அவளை ஆசமாத்தி விடுவார். அப்படித்தானே பிரகலாதன் அவருக்கு துன்பத்தை கொடுத்ததான இரண்ய கஜபு உலகம் முழுக்கத்தான ஆண்டான். எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்னு சொன்னார். ஆனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு, அவர் பண்ணியதான தப்ப பிரகலாதனை இந்த பண்ணிடுது. பகவத் பக்தனை இந்த பண்ணது. பகவானை வச்சா அவர் ஒன்றும் நினைக்க மாட்டார். ஏன் தெரியுமா, நான் சின்ன குழந்தைகளா இருக்கவா அறியாம பண்ணிட்டு இருக்கார், அஜ்ஞான பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு விட்டுருவாராம். ஆனா பகவத் பக்தாளுக்கு அபகாரம் பண்ணினா அவ்வளவுதான் கிருஷ்ணார்ப்பணம். அதே மாதிரி பக்தாளுக்கு இருக்கக்கூடியதான சத்ருக்கள் தன்னுடைய சத்ருக்களாக கருதி அத்தனை சத்ருக்களையும் நாசம் பண்றார். ஆயால் சத்ரு தாபனா சுரசத்ரேவ அஸ்ய சத்ரவா. தன்னுடைய சத்ருக்கள் இல்ல, தேவதைகளுடைய சத்ருக்கள் தான் இவள். அதனால தான் அஜயதே இது சத்ரஜித். அதே போலயே சுரசத்ருணாம் தாபனா சத்ரு தாபனா. அடுத்ததாக இருக்கக்கூடியது கொல்றதுன்னு ஒண்ணு, அவளை தப்பிக்க வைக்கிறது. அந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நேர கொண்டுட்டோம்னா அவளுக்கு அப்படியே முக்தி வரும். பகவானால அடிப்பட்டதான கொல்லப்பட்டதான அத்தனை பேருக்கும் வைகுண்டம் பிரம்மலம். சரி, அவ இங்க ஞானத்தை அடைஞ்ச மோட்சத்தை அடையலாம். ஸ்ரீமத் பாரத யுத்தத்துல போர்ல எல்லோரையும் புன்சிரிப்போடையே இருந்தார் 18 நாட்களும். யார் யார் பிராணம் விடுற காலத்துல பகவானை பார்த்து பிராணம் விடுறாளோ அத்தனை பேருக்கும் வைகுண்டம். யாரையும் விடுறதில்லை. அவ்வளவு அவ்வியாஜ கருணாமூர்த்தி. யாரிடத்துலயும் கவலையே கிடையாது, கோபமே கிடையாது. அப்படி இருந்தவர். அது ஒண்ணு. ஆனா சத்ருக்கள் இருக்கான சில சத்ருக்களை கொல்றதில்லை. ஏன்னா நேர கொண்டுட்டோம்னா அவனை மட்டும் கொன்னோம், அதுக்கு பின்னால இருக்கிறவெல்லாம் ஓடி போயிடுவான். அவன் மனசு எப்படி இருக்குன்னு இதே மாதிரிதான் இருக்கு. யாருக்கு தீய எண்ணம் மனசுல இருக்கோ அவளை எல்லாரும் அவளுக்கு பாடத்தை கற்பிக்கணும். அதனால்தான் யவனன்னு ஒரு ராஜா, அவன் எத்தனையோ தரம் யுத்தத்துக்கு வந்திருக்கான். 18 தரம் யுத்தத்துக்கு வந்திருக்கான் கிருஷ்ணனோட. ஆனா 18 தரமும் ஒவ்வொரு தரமும் பல அக்ஷோகிணியில கொண்டு விட்டார் அவர் ஒண்டியா. இங்க பாரத யுத்தத்துல 11 அக்ஷோகிணி சைன்யம், இத்தனை பேர் அதிரசால் மகாரசாலாம் இவர் வந்துட்டு இருக்கா. இவாள்லாம் அவனை எதிர்பார்க்கல, ஏகதேசியா தான இருந்துட்டு இருக்க. அத்தனை அக்ஷோகிணி சைன்யத்தையும் கொண்டுட்டு கடைசியில என்ன பண்ணா, தான் ஓட ஆரம்பிச்சாராம். தோத்து போனா போல ஓடி போயிட்டார். ஓடி போனது அவன் பார்த்தார். ஏன்னா மறைஞ்சு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவான் பாவா, மறுபடியும் அதுக்கு போறார். மறுபடியும் ஒரு வருஷம் ஆனவரை என்னன்னா மறுபடியும் இன்னொரு 18 அக்ஷோகிணியோட வரான். இது போல 18 தரம் பல அக்ஷோகிணி சைன்யத்தை ஏகதேசமா நாசம் பண்ணினார் அப்படிங்கிறது. அதனால என்ன, அவளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணி
அவளை தப்பிக்கும்படி பண்ணி அவளுடைய சைன்யத்தை முழுக்க எடுத்த கடைசியில இன்னொரு பக்தனால அவரை கொண்டு விட்டார். விவகாரம் தானே கொள்ளல. அதனால சத்ருதாபனா, சத்ருக்களா இருக்கிறவாளை தப்பிக்கும்படி அவளை கஷ்டப்படும்படி பண்ணக்கூடியவர். இப்படிப்பட்டதான சொருபம் பகவான் சுலபா சுகிருத சித்தா சத்ருதாபனா. அதுக்கப்புறம் விசித்திரமான நாமக்கள் ஞக்ரோத உதும்பர அஸ்வத்த. ஏதோ மரங்களை சொல்றா போல இருக்கு. ஆலமரம், அரச மரம், இது என்ன அத்தி மரம் பகவானுக்கு பேரு. ஞக்ரோத ஆலமரம் பேர், அஸ்வத்த அரச மரம் என்ன பண்றது, உதும்பர அத்தி மரம். என்ன சொல்லி மரங்கள் பேர் எல்லாம் பகவானுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு விசேஷம் இந்த மரங்கள் எத்தனை இருந்த போதிலும் உலகத்துல பல மரங்கள் இருக்கு. ஆனா இந்த 3 மரங்களுக்கு விசேஷம். இந்த மரங்கள் மட்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அதுல இந்த அரச மரம் இருக்க பார்த்தா மூலதோ சிவரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபிணே அப்படின்னு அந்திம பிரம்ம ரூபாயான அந்த அரச மரத்துல அந்த மரத்திலேயே பிரம்மா விஷ்ணு ருத்ரால இருக்கலாம். அரச மரத்துக்கு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும்ங்கிற. அதுலயும் அமாவாசை சோமவாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு அமாவாசையோட சேர்ந்து வந்ததுன்னா அந்த பிரதட்சிணம் பண்ணணும். அதுக்கு பிரதட்சிணிய அமாவாசையான்னு பேர். என்ன சார் அதுக்கு விசேஷம்? அந்த அரச மரத்துல இருந்து வரக்கூடியதான ஒரு காத்தோ அவைகள்லாம் இருக்க பார்த்தால அது என்ன பண்றது, மனுஷாளுக்கு சரீரத்துல சக்தியை கொடுக்கறது, பிரஜனன சக்தியை கொடுக்கறது, ஸ்திரீகளுக்கெல்லாம் குழந்தைய உண்டாகக்கூடியதான சக்தியை கொடுக்கறது. அந்த காத்துக்கு அந்த அரச மரத்துக்கு அந்த வேல்யூ இருக்கு. நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கா, வேதங்கள்ல சொல்லியிருக்கு. இந்த அரச மரத்துல அதுக்காக விருட்சராஜாயதே நமஹா, அது விருட்சராஜமா அது. அதனாலதான் அரசன்னு பேர் வச்சிருக்கு. அரசன்னா ராஜாவிலேயே விருட்சராஜாயதே நமஹா. என்ன சுவாமி அதுல அந்த அரச மரத்துல என்ன ஒரு விசேஷம் இருக்கு? அது ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மனுஷியாளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான தோஷத்தையும் நீக்கி அது இருக்கும். ஆனா அந்த அரச மரத்துல பிரம்மராட்சசம் உட்கார்ந்து இருக்கும். நம்ம சொல்றோம் அரச மரத்துல பிரம்மராட்சசம் இருக்கும். எல்லா அரச மரத்திலும் இருக்க, ஓரளவு பயப்படாதீங்க. சில அரச மரத்துல இருக்கும், அது ஆலமரத்துல இருக்காது. அரச மரத்துக்கு தான் அது விசேஷம். இருந்தாலும் அந்த அரச மரத்துக்கு அவ்வளவு விசேஷம் என்ன இருக்கு? கராரவிந்தே நபதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேதயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய குட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனதஸ்மராமி. அப்படி இந்த இலையில சூஸ் பண்ணியிருக்காராம் பகவான். பிரளய காலத்துல பகவான் அங்கே தான் பல நாள் அந்த மகாபாரதத்தில் தான் ஜான் படுத்து தூங்குறாராம். என்ன சுவாமி இப்படி இல்ல? இந்த மரங்களுக்கு அவ்வளவு விசேஷம். உதும்பர அத்தி மரம், அத்தின்னு சொல்ற பத்தில இது என்ன விசேஷம்னா இந்த யஜ்யத்துல யூபம் பண்ணுவாட, அந்த யூபம் எல்லாம் அத்தி மரத்துல பண்ணுவான். அதே போலயே ஹோமத்துக்கு சுருவம்னு 2 கரண்டியோட வச்சு நெய்ய ஊத்துற பார்த்தால அதெல்லாம் அத்தி மரத்தினுடைய நெய்யதான் பண்ணுவான். அந்த அத்தி மரத்தினுடைய இதனாலதான் பண்ணுவாளா. என்ன அது என்ன அவ்வளவு விசேஷம் இருக்கு? அத்தி மரம் இருக்க அதை தொட்டா நல்லா சக்தி கொடுக்கும். சரீரத்துக்கு வேண்டியதான சக்தி. ஓர் உதும்பரா ஓர் பதவா வேதம் சொல்லும். ஓர் உதும்பரா மனுஷனுக்கு வேண்டியதான சக்தி எல்லாம் அதுல தானே இருக்கு, அத்தி மரத்துல தானே இருக்கு. அதனால பண்ணுங்க. அத நெய்யோட தொட்டு அதை ஹோமம் பண்ணினா இந்த சரீரத்துல பலம் வருமா பாருங்களா. நம்ம பாட்டுக்கு ஏதோ ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறமே தவிர சாரீரிகமான பலம் கொடுக்கறதுக்கு ஒரு உபாயத்தை மகான்கள் கண்டுபிடிச்சிருக்கா. வேதம் சொல்றது நமக்கு. அதோட மட்டும் இல்லை, இன்னைக்கும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கிறால அதுல அத்தி பழம் இருக்கு பார்த்தல, அதுக்காக நீங்களா போய் சாப்பிடக்கூடாது. அத்தி மரத்துல இருக்கக்கூடியதான அத்தி பழத்தை சாப்பிட்டலையானால் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க பூச்சிக்கள் இருக்கும். மரத்திலேயே பழுத்ததான பழத்தை சாப்பிடவே கூடாது. என்ன சார் சாப்பிடக்கூடாது? ஏன்னா அந்த அத்தி பழுக்கிற சமயத்துல எல்லா பூச்சிகளும் அதுல உள்ள வந்துடுது. அவ்வளவு டேஸ்ட் மட்டும் அவ்வளவு சக்தி அதுக்கு. அத்தி மரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதை உட்கொண்டா ரொம்ப நல்லது. ஆனா இப்ப வெளியில வைக்கிறானே இதெல்லாம் என்ன, காயா இருக்கிற காலத்தையே கட் பண்ணி விடும். அத்தியானது காயா இருக்கிற காலத்தை எடுத்து அதை பழுக்க தனியாக மரத்துல இல்ல தனியாக பழுக்க வச்சு
அதை காய வச்சு அதை பதம் பண்ணி உங்களுக்கு விற்கிறான். இப்ப இருக்கிற நீங்க சாப்பிடக்கூடியதான அத்தி பழத்துல ஒண்ணும் பூச்சி இல்லை. ஆனா அத்தி மரத்திலேயே பழுத்ததான பழமா இருந்தா ஒரு பழமும் உங்களால விடாது. அத்தனை பூச்சியும் அதுல இருக்குமா. பல பூச்சிகள், ஒரு பூச்சி மட்டும் இல்ல, பலவிதமான பூச்சிகள், அநேக பூச்சிகள் அதுல இருக்கும். அவ்வளவு பவர் அதுக்கு, அந்த அத்தி மரத்துக்கு. அதே மாதிரி அத்தி மரத்தினால செய்யப்பட்டதான சுற்றுச்சூழல்கள் ரொம்ப விசேஷம். இதுமே ஆலமரத்தை பத்தி சொல்லவே வேண்டியது இல்லை. அரச மரம் பார்த்தோம், பத்தி மரம் பார்த்தோம். ஆலமரம் என்னன்னு, இந்த ஆலமரத்துக்கு ஒரு இடத்துல மட்டும் வேர் இல்லை, அது பெருசாகும், கிளைகள்லாம் வரும், கிளைகள்ல இருந்து கீழே வேர் கிளம்பும். அந்த வேர் கீழே நடுவுல இருக்கக்கூடியதான அடிக்கட்டை முழுக்க கெட்டு போனாலும் சரி, இந்த வேர்னால நிற்க ஆரம்பிக்கும். இந்த ஆலமரத்துக்கு அவ்வளவு விஷயம். அது நிறைய வருஷங்கள் இருக்கும், 4000 வருஷம் வரைக்கும் இருக்கும்னு சொல்றான். அந்த ஆலமரத்துக்கு அவ்வளவு விசேஷம். அதோட மட்டும் இந்த ஆள் இருக்க பத்தில உடம்புல, சரீரத்துல இந்த பல்லு இவைகள்லாம் வளர்றதுக்கோ அது விருத்தி ஆகிறதுக்கோ இந்த ஆலமரம் குச்சி இருக்க, அதை வச்சு இந்த பல் தைச்சு பாடம். என்ன தரவேவா ஒன்றும் தெரியாம இருக்கல. வேப்ப மரம், ஆப்ப மரம், என்ன ஆலமரம் இவைன்னா அவ்வளவு பட்சம். அந்த ஆலமரத்தை காத்து இருக்க, அதே ரொம்ப விசேஷம்னு சொல்லுவான். அந்த ஆலமரத்துல ஒரு சந்தர்ப்பம் வந்தா 1000 பேர் அதுக்குள்ள இருக்கலாம். அந்த அளவுக்கு படர்ந்து இருக்கும். அதாவது எதுவும் விஸ்தாரமாச்சுன்னா ஆலமரம் மாதிரி பெருசா இருக்குன்னு சொல்ற பார்த்தால. அதனால அந்த பகவானுடைய ஸ்வரூபம் இதுல இருக்கக்கூடியதான லட்சணங்கள்னா அவரிடத்துல இருக்கிறதுனால்தான், அல்லது பகவானிடத்துல இருக்கக்கூடியதான லட்சணங்கள் இதுல இருக்கிறதுக்காக தான் பகவானுடைய பெயர்கள் இந்த மரங்களுக்கு ஞக்ரோதா, உதும்பர, அஸ்வத்தா என்னோட. ஞக்ரோதா, ஞக்குன்னா திரும்பி வளர்கிறது, அதுக்காக ஞக்ரோது. ஞக்குன்னா அந்த ஆப்போசிட் ரைட். விபரீதமாக ரோதா வளர்கிறது, அதனால் ஞக்ரோது. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கல? அது ஒண்ணும் இல்ல. பகவத்கீதையில அப்படின்னு மேல வேறு கீழே இலைங்கிற. என்ன சார், இதான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு அது திரும்பி வளர்றதுன்னு அர்த்தம் இல்ல. இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கு, இதனுடைய மூலம், ரசம், உயர்வு, சிரேஷ்டமான பகுதி மேல இருக்கு. எங்க? மூலம் பிரம்மாவில இருந்து உண்டாச்சு. எந்த சம்சார விருட்சத்தை தாங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்களோ, இந்த சம்சார விருட்சத்துக்கு மூலமானது, உயர்ந்ததான பாகமானது அது மேல இருக்கு. சிரேஷ்டமான ரசமான பாகம் வேர்கள். மரத்தினுடைய ரசம் எல்லாம் எங்க இருக்கு? வேர்ல தான் இருக்கு. அதனால்தான் ஆயுர்வேதத்துல வேரை கட் பண்ணி கொடுப்போம். அதுதான் பழத்தை ரொம்ப இந்த இலைகள் கிளைகள் அதெல்லாம் வேறு தான். அதான் ரசத்தினுடைய சாறு முழுக்க அந்த வேர்ல இருக்கு. அந்த வேர்ல ஜலம் விட்டா போறோம், இலைகள் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடும். அப்படி அந்த வேரானது ரொம்ப ரசமானது. இது ரசமான பதார்த்தம் மேல இருக்கு, அங்கிருந்து கீழே தொங்கிறது சார் இந்த சம்சாரம். இது என்னென்ன 714 புவனங்கள், இத்தனை கிளைகள், அத்தனை கிளைகள்லயும் மனுஷனும் பிராணிகளும் இருந்துட்டு இருக்க. இந்த பிராணிகள்ல இங்கே ஒரு கிளையில இருந்து மேல கிளைக்கு போறான், அங்க இருந்து கீழே வரான். இதே மாதிரி தான் புண்ணியம் பண்றான், சொர்க்க லோகத்துக்கு போறான், பாபம் பண்றான், மறுபடியும் நரக்க லோகத்துக்கு போயிட்டு இருக்கான். திரும்பி திரும்பி வந்து போயிட்டு பண்ணிட்டு இருக்கா இல்லையோ. இத்தனை விவகாரமும் எதனால் நடக்கிறது? இந்த சம்சாரத்தினால அவாவா பண்ணியதான கர்மாக்களா நடக்கிறது. ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான ஒரு சுரூபம் சாட்சாத் பரமாத்மா சுரூபம். அதான் ஞக்ரோதா. அது வளர்றது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வளர்றது. அப்படி நியாயமா இன்னைக்கும் இந்த ஆலமரம் எல்லாம் பார்த்தேனால், ஆலமரம் முதல்ல கீழே இருந்து மேல வளர்றது. ஆனா கடைசியில என்ன ஆகுதுன்னா, மேல இருந்து ஆரம்பிச்சு அதுல இருந்து வேர்கள்லாம் கீழே அதெல்லாம் வேறா வரும். என்ன சொல்றது? எந்த வேறு மேல இருந்து வர்றதோ அது ஜடையாட்டம் கீழே பூமியில அது வர்றது, அது மரத்துக்கு தாங்கிற கூடியதான சக்தியா அப்படின்னு. அதனால்தான் அதுக்கு ஞக்ரோதம் விழுது. இது பார்த்தோம். உதும்பரகாங்கிறது அத்திமரம். அத்திமரத்துக்கு தான் முன்னாலேயே பார்த்தோம், இந்த சகல சக்தியும் கொடுக்கக்கூடியதான ஒரு சுரூபம். உலகத்துக்கு சக்தியை கொடுக்கிறது யாரு? பரமாத்மா. அதனாலதான் அவருக்கு உதும்பரகான்னு பேர். அதோட மட்டும் இல்ல, இந்த அத்தி இருக்கு பத்தில, இந்த அத்தி மரத்தினுடைய கிளைகளோ அல்லது அத்தி மரத்தினுடைய அந்த மர பகுதிகளோ அதனால
இந்த சேரு டேபிள் இதெல்லாம் பண்ணுவாளாம். அது ரொம்ப வசதி, ரொம்ப நாள் இருக்கும். அது இந்த வைட் ஹேண்ட்ஸ் எல்லாம் கரையான்ல வரல, அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க பிரகாரத்துல. அப்படி எல்லாத்துக்கும் வசதியான ஒரு மரமாக பலத்தை கொடுக்கக்கூடியதான மரமா இருக்கிறதுனால அதுக்கு ஒதும்பரம்புன்னு சொன்னேன். அஸ்வத்தத்தை சொல்ல முடியாது. இந்த அஸ்வத்தம்னா என்னன்னா, இந்த நாளைக்கு இருக்கான்னு டவுட் தான். நஸ்வஹா திஷ்டதீதி அஸ்வத்தா. அது என்ன ஆகும் என்ன தெரியாது. ஆனா அப்படி சொல்லிட்டே ஆயிரக்கணக்கான வருஷம். இந்த சம்சாரமும் அப்படித்தான். ஏஷோஸ்வத்தனாதனா ஸ்வஹா நாளைக்கு திஷ்டதி இருக்குமா என்றது டவுட். இந்த சம்சாரம் அப்படிதான். என்னமோ இன்னைக்கு ராத்திரியே மோட்சம் வந்துடலாம் உங்களுக்கு. மோட்சம்னா மரணம் இல்ல, பகவத்தாயிட்டாரே இவர் இப்படி சொல்றாரு என்ன கேள்வி. அப்படி எல்லோருக்கும் நன்மை வரக்கூடியது எப்பன்னு நீங்க கவலையே பட வேண்டாம். எந்த சமயத்திலேயாவது வரலாம். அதே போல இந்த நம்ம பார்க்கக்கூடியதான் இந்த சம்சாரமானது எந்த சமயத்தையாவது அழியலாம்ங்கிற அபிப்பிராயத்தில் தான் பகவானுடைய கருணை இருந்த மாத்திரத்தினால எல்லாம் அழியிறதுங்கிறதுக்காகத்தான் அஸ்வத்தம். இப்படி யஜ்ய விருட்சங்கள், யஜ்யத்துல இது உபயோகப்படக்கூடியதான மரங்கள். உலகத்துல எத்தனையோ மரங்கள் தான் இருக்கு. ஆனா யஜ்ய பாத்திரங்களை பண்றது, யஜ்யத்துல இருக்கக்கூடியதான சுற்றுவாதிகள்லாம் பண்றது, யஜ்யத்துல உபயோகிக்கக்கூடியதான பதார்த்தம் யூபங்களுக்கெல்லாம் பண்றதுக்கு உபயோகிக்கக்கூடியதான மரங்கள் இந்த 3 மரங்கள். ஆகையால்தான் இந்த 3 மரங்களை விசேஷமாக பகவான் தன்னுடைய பெயரோட சேர்த்துட்டு இருக்க. இப்ப இதுக்கு பாட்டை பார்ப்போம். நெக்கு அருவாக் ரோஹதி, பிரபஞ்ச ரூபமாக மேல இருந்து கீழே வளர்றா போல இருக்கு. அதனால சர்வேஷாம் உபரிவர்த்ததே இது இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாமும் மேல இருக்கு. பிரபஞ்சத்தோட சம்பந்தம் இல்லாமல் இருக்கார். அதனால அவருக்கு நெக்ரோதான். அவர் என்ன சொல்றார்? அத்தியதிஷ்ட தசாங்குலம், 14 புவனங்கள்லாம் எனக்கு ஒரு பாதம். 1/4 தாவானஸ்ய மகிமா ததோஜாயாம்ச புருஷ பாதோஸ்ய சர்வா பூதானி. எல்லா பூதங்களும் ஏதோ 1 2 இல்லைன்னு 14 புவனங்கள்ல இருக்கக்கூடியதான அத்தனை பிராணிகளும் அத்தனையும் சேர்த்தா அவருக்கு பாதோஸ்ய 1/4 தானே. 3/4 எங்க இருக்க? திரிபாதஸ்ய அமிர்தம் திவி. அந்த 3 அத்திய திரிபாத் 3 பாதங்கள் இவருடையது. அமிர்தம் திவி தேவலோகத்துல இருக்கு. அப்படின்னா இந்த பூமண்டலத்துக்கு இந்த டோட்டல் 16 புவனங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு அப்படின்னு அங்கிருந்து முளைச்சிருக்கு சார். ஆகையால் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதாக டிரான்செண்டிங் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிறத அது மாதிரி சம்பந்தம் இல்லாமலும் அவ்வளவு உயர்ந்தவரா இருக்கார். ஆகையால் ஞக்ரோதா புருஷோதராதித்வாத் ஹகாரஸ்ய தகாராதேச ஞக் கீழதமாக ரோஹதி ருஹதாத்துவோ இல்லையோ நெக்ரோஹான்னு வரணும். ரோஹாங்கிறதுக்கு ஹாதானே வந்திருக்கு. புருஷோதராதி கணத்துல படிச்சுக்கிறவன் தகாரத்துக்கு தகாரம் வந்துருக்கு போட்டார். புருஷோதராதித்வா தகாரஸ்ய தகாராதேச சர்வாணி பூதானி ஞக்ருத்ய நிஜ மாயாம் விருணாதி நிருணதி இதுவா. இன்னொன்று இந்த ஞக்ரோதம்ங்கிற ஒரு பதத்துக்கு பாருங்க. ஆலமரம் இருக்கு. இந்த ஆலமரத்துக்கு சாதாரணமா நீங்க பார்த்திருப்பேன், அது எல்லாத்த விட பெரிய மரம், ரொம்ப வளரும். ஆனா ஆலமரத்து நிழல்ல யாரும் வர மாட்டார். வேற எந்த மரமும் வளராது. ஆலமரத்துடைய நிழல்ல எதுவும் வளராது. அதே போல சம்சாரத்துக்குள்ள சம்சாரம் தானே விருட்சம். இந்த சம்சார விருட்சத்துல ஒழுங்க மேல போகணும்னா நீங்க மேல போக பரமாத்மா அடையதே தவிர இந்த மாயில இருந்து இன்னொரு மாய வளராது. அப்படி எல்லாத்துக்கும் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சர்வாணி பூதானி ஞக்ரத்யா. ஞக்ரத்யான அவாவாண்டிய சரீரத்தோட சம்பந்தப்படுத்தி இந்த சரீரமே நான், பசங்கள், ஆத்துக்காரர், ஆத்துக்காரி, பணம், இப்படி இதனோடயே சேர்ந்து போயிட்டான். இந்த மாயையானது இவன் என்ன பண்ணிட்டு இவைகளோடைய ஒரு சம்பந்தப்படுத்தி சரீரத்தோட சேர்ந்தவாளோட சம்பந்தப்படுத்தி நமக்கு ஆத்ம தத்துவத்தை அறிய விடாம பண்ணிட்டு இருக்க. லோகைஷணாயாச்ச வித்தைஷணாயாச்ச புத்திரைஷணாயாச்ச. எல்லோருக்கும் பாருங்க, நம்ம பையன் பசங்க மேல ஒரு அபியாசமான ஒரு பிரீதி எல்லோருக்கும், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும், பெரிய பையனா சின்ன பையன், இந்த கதையெல்லாம் வேண்டாம். எல்லோருக்குமே குழந்தைகள்ல ஒரு பிரீதி. அதுக்கப்புறம் என்னென்ன மரண பரியந்தம் காசு இருக்கணும். காசுல பிரீதி இல்லாத ஒருத்தருமே கிடையாது. எவ்வளவு காசு வந்தாலும் இன்னும் காசு வரணும்னு இருக்கான். அதனால முதல்ல புத்திர இஷனா, அதுக்கப்புறம் லோக இஷனா,
வித்தைனா காசும் இருக்கு, பசங்களும் இருக்கா, எல்லாம் நன்னா இருக்கா. அடுத்தது என்ன பண்றானா, மரணானந்தரம் நம்ம சௌக்கியமா இருக்கணும். இவன் இது ரிட்டையர் ஆன பிறகு சௌக்கியமா இருக்குது, அதெல்லாம் அப்புறம் இல்ல, மரணானந்தரமும் சௌக்கியமா இருக்கணும்ங்கிறான். இதுதான் இந்த மனுஷனுக்கு இருக்கா கொடுக்குதான வீக்கிறது. அதனால என்ன பண்றான், யஜ்ய யாகாதிகள் எல்லாம் பண்றாளாம். அதுக்கப்புறம் அந்த லோகத்துல இது சௌக்கியமா இருக்கணும். பாத்தீங்களா, இவனுக்கு கொடுத்தது ஒரு 100 வருஷம். அந்த 100 வருஷத்துல தன்னுடைய சௌக்கியத்துக்காகவே பாடுபட்டு இருக்கானே தவிர இந்த உலகத்தையும் இந்த சரீரத்தையும் இந்த சௌக்கியங்களையும் கொடுத்ததான இந்த பரமாத்மாவை பத்தி நினைக்கவே இல்லை. ஆரா மமஸ்ய பஸ்யந்தி நதம் பஸ்யதி கஷ்டனா. பிரதாரணியன் சொல்றது பார்க்க அழகா தயார் பண்ணி கொடுத்திருக்கார் ராஜா. அதுல போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், அனுபவிச்சுட்டு இருக்கான். தினந்தோறும் சேர்ந்து போய் உட்கார்றான், நல்ல வாசனை அனுபவிக்கிறான், வாக்கிங் போறான், எல்லாமும் பண்றான். ஆனா ஒரு நாளாவது இந்த பார்க்கை யார் தயார் பண்றான்னு கவனிக்கிறான். ஆறாம மத்திய பத்தியந்தி, இந்த பார்க்கல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், அனுபவிக்கிறான். ஆனா நதம் பத்தியதி கஷ்டனா, இந்த ஆறாமத்தை உண்டு பண்ணினவன் தயார் பண்ணினவன் யாருன்னு கவனிக்க மாட்டேங்கிறான். அதே மாதிரிதான் உலகத்துல இருக்க எல்லா விதமான போகங்களையும் நாம் அனுபவிக்கிறோம். அந்த உலகத்துக்கு கர்த்தாவா இருக்கக்கூடியதான ஈஸ்வரனை நினைக்க மாட்டேங்கிறல அப்படிங்கிற. அதே மாதிரி இந்த ஆலமரமானது அது அந்த மாயா ஸ்வரூபமாக வந்திருக்க. இந்த மாயை நீங்க தாண்டணுமையானால் இதுக்கு மூலமா இருக்கிற பரமாத்மாவை அடையணுமே தவிர வேற ஒண்ணும் இது பக்கத்துல சேர்க்காது. அதனால்தான் சர்வாணி பூதானி நியக்ரத்யா. நியக்ரத்யான்னு என்ன அர்த்தம், சரீரத்தோட சேர்த்து வச்சு நிஜமாயாம் விருணோதி நிருணத்தி. இந்த மாய தன்னுடைய மாயையே நிரோதம் பண்றாரா. மாயை நிறுத்தி யார் பக்தாளா இருக்காளோ அவ ஆத்ம தத்துவத்தை பார்க்கட்டும் அப்படிங்கிற ஸ்வரூபத்தை ஏற்ப பண்றார். அதனாலதான் ததப்பதம் தத்பரிமர்கிதவ்யம் யஸ்மின் கதா நனிவர்த்தந்தி பூயா. எந்த அஸ்வத்த மரத்தை சொல்லித்தா சம்சார விருட்சமாக சொல்லியிருக்கா, அந்த சம்சார விருட்ச மரம் எங்க இருக்கு, தலைகீழ எங்க இருக்கு நம்ம போய் பார்க்கணும்னு ஆரம்பிக்காத. அது உன் கண்ணுக்கு தெரியாது. நரூபமஸ்தே ததோப்யலப்யதே நாந்தோ நஜாஜர்நஜ சம்பிரதிஷ்டா அஸ்வத்தவேனம் சுவிரூட மூலம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறதா உயர்ந்ததான ஒரு பதார்த்தம். அதனாலதான் நீங்க சொல்ல முடியும், எனக்கு அது வேணும் இது வேணும். நமக்கு அட்டாச்மெண்ட் எதுல இல்ல வரும், எல்லாத்துலயும் அட்டாச்மெண்ட் இருக்கு நமக்கு. எது புதுசா வருதோ அந்த ஹேண்ட் பேப்பர் பாருங்க, நியூ இயர்ஸ் டேக்கு பெரிய சப்ளிமெண்ட் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குற போல போடுறோம். அதுல இருந்து பாக்குறதுக்கு இது 10% டிஸ்கவுண்ட், 50% டிஸ்கவுண்ட், 80% டிஸ்கவுண்ட். எனக்கு ஆச்சரியம், 80% டிஸ்கவுண்ட் கொடுக்கறான்னு என்ன பண்ண போறான், அது நிஜமா இருக்குமா? ஆனா வாங்குறாள ஜனங்கள் எல்லாரும் வாங்குற பார்த்தீங்களா. அதுக்கு என்ன, அது வேணும் அது வேணுங்கிற ஒரு ஆசை, அதுல ஒரு அட்டாச்மெண்ட். அதனால பேப்பரை வாங்குறத நிறுத்திட்டு க்ஷேமம் போல இருக்கு விவகாரம் முழுக்க. ஏன்னா அத்தனை பதார்த்தங்கள்ல மனுஷியால் அப்படியே கவர்றது பார்த்தீங்களா, அது போகணும். அசங்கசத்ரேண திருடேன சித்வா ததப்பதம். அதற்கு பிறகுதான் பரிமார்கிதவ்யம், அந்த ஆத்ம தத்துவத்தை தேடணும். தேடினால் கிடைக்கும். கிடைப்பதற்கு சகாயம் பண்றவர் யாரு? ஞக்ரோதா மாயையா விருணோதி நிருணத்தி. நீங்க தேட தொடங்கினால் உங்களுக்கு சகாயம் பண்ணி இதை காட்டுகிறார். ஏன் பரமாத்மாவுக்கு ஞக்ரோதன்னு பேரு. அதுக்கப்புறம் உதும்பரஹா. இது உதும்பரஹாங்கிறது உதம்பரஹான்னு அர்த்தம். உதம்பரஹா அம்பரா உத்கதா, ஆகாசத்திலிருந்து மேலானவர். ஆகாசத்தை விட மேலானவர் என்ன? ஆகாசத்தை படைத்தவர். ஆத்மன ஆகாச சம்பூதா. முதல்ல பிறந்தது ஆகாசம். பஞ்சபூதங்கள்ல முதல் பூதம் ஆகாசம். அதுல இருந்து வாயு, அதுல இருந்து நெருப்பு, ஜலம், பிருத்திவி, இந்த ஆர்டர்ல வந்திருக்கு. ஆகாசத்தை உண்டு பண்ணினவர் பரமாத்மா. ஆகாசத்தை உண்டு பண்ணினான்னா ஆகாசத்தோட மேலானவர் இல்லையா? எதுல இருந்து உண்டாகுதோ அது அதை விட வேறானது மேலானதோ இல்லையா? ஆகையால் ஆகாசத்தை உண்டு பண்ணினதுனால ஆகாசத்தோட மேலானவர். ஆகையால் புத்து அம்பரா உதம்பரா. அதான் அம்பரா துர்கதா காரணத்தேன ஆகாசத்தோட உயர்ந்தவர். புருஷோதராதித்வா தேவ உகாராதேச. அப்ப உத்து அம்பரஹான்னு உதம்பரஹான்னு தானே சார் வரணும். உதும்பரஹான்னு சொல்றேன், அது புருஷோதராதி கட்டத்துல படிச்சிருக்கு. அயல் அகாரத்துக்கு உகாரம். உதும்பரஹான்னு யத்வா உதும்பரம் அன்னாத்யம். மனுஷியாளுக்கு முக்கியமாக வேண்டியது அன்னம். இந்த அன்னமானது எப்படி கிடைக்கணும்?
கடைசி நாள் வரைக்கும் கிடைக்கும். இந்த சரீரம் இருக்கிற வேண்டிய வரைக்கும் அன்னம் கிடைக்கும். அந்த அன்னம் எப்படி கிடைக்கணும்? மமாபிரதம் அன்னம். நாம எது வேணும்னு நினைக்கிறோனோ, எது பிடிக்கும்னு நினைக்கிறேனோ அந்த அன்னம் கிடைக்கும். ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு சார், ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுறேன் சார், யாரு வேண்டாம் சாப்பிடும். ஆனா விவகாரம் என்னன்னா சுவையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி இல்லை. எது இருக்குன்னா உங்களுக்கு சுவைச்சதாக உங்க இஷ்டமானதா கடைசி நாள் வரைக்கும் நமக்கு உட்கொள்ளக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கணும். அன்னமும் கிடைக்கணும், நிறைய காசு இருக்கணும், கிடைக்கணும், அதை உட்கொள்ளணும், உட்கொண்ட ஜீரணமாகணும். அதெல்லாம் விசேஷம். அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பதி பிரம்மவர்த்ததேன மகான் கீர்த்தியா. தைத்தறியம் நம்மளுக்கு எவ்வளவு சகாயம் பண்றது பாருங்க. கடைசி சனபரியம் தான் காசு இல்லை, எனக்கு அன்னம் இல்லைன்னு நம்ம பாபரட்டியே போரா இருக்கேன்னு சொல்லப்படாதான் அவனுக்கு. எப்படிப்பட்டதான பரிస్థితి இருந்தாலும் அன்னம் இருக்கு சார், ஆனா அதை சாப்பிடப்படாது இதை சாப்பிடப்படாது அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் கிடையாது. நன்மை சாப்பிடணும். நன்மை சாப்பிடணும் என்னன்னா சுவைத்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு. அதற்கு சாப்பிடுவா, சாப்பிட்டா ஜீரணமாலிக்கல ஜரிக்கலைன்னு சொல்லப்படாது. எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜரித்து சௌக்கியமா இருக்கணும். இது ஒரு உயர்ந்ததான ஒரு பலம்னு சொல்லுது. ஏன்னா ஆரோக்கியம் சௌக்கியமா இருந்தா போருமே, வேற ஒண்ணும் வேண்டாம். டாக்டர்கிட்ட போகாம இருந்தாலே போரும். சரீரத்துல அது ஒரு சௌக்கியம். சரீர சௌக்கியம் தான் ரொம்ப சொல்றது. அதை தியானம் பண்ணமே. ஆனால் பரமேஸ்வரன் தியானம். முதல் டாக்டர் யாரு தான்? அவள் தான். தெய்வியோ பிஷக்கு அவரிடத்துல இருந்து அக்னி தேவதைகள் வாங்கிட்டு வந்தார். அதே போலயே மகாவிஷ்ணு தன்வந்தரி அவதாரம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தன்வந்தரி அவதாரத்துல சகல விதமான நமக்கு ரோகங்களையே நீக்கி க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சொரூபம். அப்படி நம்ம தேவதைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்ன? உதம்பரா ஊருக்கு அன்னம் ஊர்ஜோவருத்யை வேதம் சொல்லுது. ஊர்க்குவா உதம்பரா ஊர்ஜோவருத்யை. ஊருக்கு உதம்பரம் பலமானது அத்தி. அந்த பலமானது உங்களுக்கு வருவதற்காக என்ன பண்ணணும்? அத்தி மரத்தினால சிவபந்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஆகையால் யத்வா உதும்பரம் அன்னாத்யம் தேன ததாத்மனா விஸ்வம் போஷையன்னு அந்த மரமாக இருந்து கொண்டு உலகத்தை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறதுனால, உலகத்தை சக்தியை கொடுத்து இருக்கிறதுனால உதும்பரா ஊர்வா அன்னாத்யம் உதும்பரம் அப்படின்னு தைத்தரிய பிராமணம் சொல்றது. இந்த உதும்பரம்ங்கிற பதமானது ஒவ்வொரு பதமும் விஷ்ணு சாஸ்திரத்தில் வரக்கூடியதான நாமாக்கள்லாம் வேதத்துல இருக்குன்னு சொன்னேன். இது உதும்பரான மரத்தினுடைய பேர் எங்கே சார் இருக்கு? அதான் சொல்ற ஊர்வா உதும்பர அன்னாத்யம் உதும்பரம் அப்படின்னு தைத்தரிய பிராமணம் முதல் காண்டத்திலேயே இருக்கு அப்படின்னு இங்க சொல்லணும். அதுக்கு முன்னால இருக்கிறதெல்லாம் அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் சொல்றது. உர்தோமூலோ அவாக்ஷாகா ஏகோஸ்வத்தனாதனா அப்படின்னு கடாசி உபனிடத்துல இதெல்லாம் இருக்கு. ஆகையால் இந்த மந்திரங்கள் எல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வரக்கூடியதான நாமாக்கள் எல்லாம் வேத மந்திரங்கள்ல இருக்கு. ஞக்ரோதா உதும்பரா இத்யத்ர ஞக்ரோதா உதும்பரா அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ஞக்ரோத உதும்பரான்னு தான் சொல்லணும். ஞக்ரோதான்னு விசர்க்கம் லோபிச்சு போயிடுதா இல்லையா? விசர்க்கம் லோபிச்சு போயிடுதா ஞக்ரோதோ உதும்பரான்னு எப்படி சேரும்? சம்ஸ்கிருதத்துல விசர்க்கம் லோபிச்சு போயிடுதா ரெண்டு பதங்கள் சேராது. ஞக்ரோத உதும்பரான்னு தான் இருக்கணும். ஞக்ரோதோதும்பரான்னு சொல்லிவிட என்ன பண்றதுன்னு ஞக்ரோதோதும்பர இத்தியத்திர விசர்கலோபே சந்திரார்ஷா. விசர்க்கம் லோபிச்சு போற வேற ஞக்ரோத உதும்பரான்னு சொல்ல வேண்டி இருக்கிறப்ப ஞக்ரோதோதும்பரான்னு சேர்த்து சொன்னது ஆர்ஷம். ரிஷி சொல்லிவிட்டார், அவ்வளவுதான். வியாசர் சொல்லிவிட்டார், அதுக்கப்புறம் கேட்காதீங்க. நீங்க எழுதப்படாது. ஞக்ரோதோதும்பரா இது கேட்கக்கூடாது. ஞக்ரோத உதும்பரான்னு தான் எழுதலாம். அவர் சொல்லிவிட்டார். ரைட்டு. அதுக்கப்புறம் அஸ்வத்தா. இவருக்கு என்ன பேரு? அஸ்வத்தா. ஸ்வோபி நர்த்தாதா இது அஸ்வத்தா. நாளைக்கு காலமுறை தான் இருக்குமான்னு தெரியாது சார். ஏன்னா இந்த உலகம் அப்படி இருக்கு. ஏகோஸ்வத்த சனாதனா. இந்த பிரபஞ்சம் சனாதனமாக பல்லாயிரம் வருஷங்களாக வந்துட்டு கொண்டே இருக்கு. ஆனா இருக்குமா சார் பர்மனண்டா? சொல்லாதீங்க, தெரியாது. அதனால ஸ்வோபி நர்த்தாதா, நாளைக்கும் இருக்குன்னு கேரண்டி கொடுக்க முடியாது. இது அஸ்வத்தா. புருஷோதராதித்வாதேவ சகாரஸ்ய தகாராதேசா ஸ்வஹ திஷ்டதி.
கதி நிவர்த்தவ். அப்ப ஸ்தான் வருமே, ஏன்னா சகாரம் தகாரம் தானே வரணும், சகாரம் தானே வரணும். அஸ்வஸ்தா தானே சொல்லணும். அந்த சகாரத்துக்கு சகாரம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது, புருஷராதிக்கணும் அவ்வளவு. சுப்ருஷோதராதித்வாதேவ சகாரஸ்ய சகாராதேச ஆச்சாரியாய். ஒவ்வொரு நாமாவும் பார்க்கும் பொழுது அந்த நாமாவில எப்படி வியாக்கரண ரீதியா ரைட்டா தப்பா, எப்படி அதுக்கு விவகாரம், அது டெக்ளரேஷன் எப்படி எல்லாம் பாக்குறேன். நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டு அஸ்வத்தான்னு எத்தனை தரம் சொல்லியிருக்கோம், கொஞ்சமாவது ஞாபகம் வருதா இந்த ரைட்டா தப்பான்னு நினைக்கல. அவர் ஒவ்வொன்றும் நினைச்சு சொல்ற பாருங்க. ஊர்தமோ அவாக்தாகா ஏஷோஸ்வத்தனாதனா இது ஸ்ருதே. இப்படி அவருக்கு 3 மரங்கள் பேர் எக்ரோதோ தும்பரோ ஸ்வத்தா. அதுக்கப்புறம் ஊர்தமூலமவாக்தாகா ஏஷோஸ்வத்த அஸ்வத்தம் பிராஹுர் அவ்யயம் இது ஸ்மிருதே. அதுக்கப்புறம் இன்னொரு நாம கடைசியில சாணூராந்திர நிஷூதனா. பகவான் கிருஷ்ண பரமாத்மா அந்த கோகுலத்தில் இருக்கக்கூடியதான லீலையெல்லாம் முடிச்சார். இனிமேல மதுரா லீலையெல்லாம் ஆரம்பிக்கணும். பட்டணத்துக்கு வர அக்ரூரர் அவர் அழைச்சிட்டு வர. அழைச்சிட்டு வர காலத்துல பட்டணத்துக்கு வரும் பொழுதே அவர் சித்தமாயிட்டார். எதுக்கு, பட்டணத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். எந்த ஊர்ல இருக்கா, அதனால வெளியில வந்ததுமே ஒரு வண்ணன் துணியெல்லாம் இஸ்திரி வச்சுட்டு ராஜா கருத அழைச்சிட்டு போறார். அதை கூட எனக்கு கூட என்ன போட்டுக்கிறேன் நல்லா இருக்குன்னு கொடுக்கல. அவரை வழி அனுப்பிச்சு விட்டு தானே எடுத்துட்டு முழுக்க. அங்கே ஒரு சந்தனத்தை விற்கக்கூடியதான ஒரு அம்மா அங்க போய் நின்னாரா. கிருஷ்ணா எடுத்துக்கோன்னு கொஞ்சம் சந்தனத்தை கொடுத்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டார், பூஜிண்டார். அந்த ரம்மா நிக்க சொன்னார். நின்று வர அவருடைய கால் கட்ட வரல மேல தன் கட்ட வரல வச்சார். அப்படியே மேல நிமித்து விட்டார். 3 இடத்துல அந்த அம்மா கூறு இருந்ததான், திரும்பி சரி பண்ணிட்டார். இப்படி லீலைகள்லாம் பண்ணி அவளுக்கு திருமண சாஸ்திரம் எல்லாம் பண்ணின. இவரை கொல்றதுக்காக ரொம்ப பிளான் பண்ணி வச்சிருக்கான் கம்சன். வெளியில வர காலத்திலேயே உள்ள போடுறப்பவே குவலையா பீடம்னு ஒரு யானை, அந்த யானை இவர் மிதிக்கணும், இவர் அட்டாக் பண்ணணும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கார். இவர் பார்த்தார் உலகத்துல அங்க நிக்கும் பொழுது பகவானுக்கு முன்னால பாராராம். போகும் பொழுது அந்த யானைக்கு என்னென்ன கஜேந்திரனுக்கு எந்த யானை காணப்பட்டாரோ எப்படி காணப்பட்டாரோ அந்த சொரூபத்தை காமிச்சாராம். அந்த யானை பண்ணது வெறுமன வாயில கொண்டு நிக்கிறது. அதுக்கு இவ்வளவு தூரம் ட்ரெயின் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த வரகாபீடம்ங்கிற அந்த ஸ்வரூபத்தை காமிச்சதுமே மறந்து அப்படியே நிக்கிறது. அது அப்புறம் முட்டுறதுக்காக அவன் குத்தினான். குட்டினதுமே வலிக்க முடியாம முன்னால வருது, அதை கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் ரெகுலர் இந்த குத்து சண்டை போடுறவர்கள அவளை தயார் பண்ணி என்னோட குத்து சண்டைக்கு வாங்குவோம் கூப்பிட்டா வச்சு பண்ணினார. வந்து கூப்பிட்டா பகவான் என்ன நோன்னு சொல்லுவாரா, என்ன பண்ணார், என்ன ஆயிடுச்சுன்னா 2 நிமிஷம் அவ்வளவுதான். அவங்க எத்தனையோ வருஷமாக தயார் பண்ணி தேசங்கள்லயே ரொம்ப பெரிய ஒரு மல்யுத்தக்காரன்னு தெரிஞ்சுன்னு வந்தவன் அவனை 2 நிமிடத்துல கொண்டுவிட்டாரான். இவர் சாணூரன்னு பண்ணார். அவன் முஷ்டிகர்னு வந்தன இன்னொருத்த கொண்டு விட்டான் பலராமன். விவகாரம் அந்த அவள்னா ஆந்திர தேசத்துல இருந்தவளா. அதனால சாணூரன் எனக்கூடியதான ஆந்திரனை பண்ணவர் சாணூராந்திர நிஷூதனா. இப்படின்னு பகவானுடைய நாமாக்கள்ல விசேஷமா யஜ்ஞ விருட்சங்களை சொல்லக்கூடியதான நாமாக்கள், அவருடைய திவ்யமான விரதத்தை சொல்லக்கூடிய நாமாக்கள் சுலபா சுவ்ரதா சித்தா சத்ருதாபனா நெக்ரோதோதும்பரோ ஸ்வத்தா சாணூரந்திர நிஷூதனா அப்படிங்கிற நாமாக்களாச்சு. அடுத்தது ஆலமரம்னா அதுல எத்தனை வேர்கள் வெளியில வரும், அதே போலயே கிரணங்கள் அத்தனை கிரணங்களோட உடைய சப்தஜிக்வா சப்தைதா சப்தவாஹனா அமூர்த்திரனகோ அசிந்தியா பயகிருத் பயநாசனா. நமக்கு வரக்கூடியதான அத்தனை பயங்களையும் நாசம் பண்ணக்கூடியதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தோட இருக்கக்கூடியதான நாமாக்கள் இது மேல வருது. இத